சிவன் சேவடி போற்றி. நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம். இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு 11624, மெய்கண்டார் ஆண்டு 2235, திருவள்ளுவர் ஆண்டு 2055, மெய்கண்டார் ஆண்டு 802, மார்கழி திங்கள் 10ஆம் நாள், பொது ஆண்டு 2024, டிசம்பர் 25, புதன்கிழமை, 10ஆம் தேய்விரை, இரவு 11:30 மணி வரை, சித்திரை விண்மீன், மாலை 5 மணி வரை. அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து 960வது திருக்குறள். நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டுக யாட்கும் பணிவு. மார்கழி திங்கள், வில்வடிவ தனுசு வீடு, தலம் திருநல்லம். முதல் திருமுறை. குறியில் சமனோடு குண்டர் வந்தேரர் அறிவில் உரை கேட்டங்கவமே ககியாதே பொறிகொள்ளரவத்தான் பொல்லாவினை தீர்க்கும் நரைகொள் ஒளி சூழ்ந்த நலம் நகரானே. நலமார் மறையோர் வாழ் நல்ல நகர்மேய கொடைசேர் மழுவானை கொச்சை அமர்ந்தோங்கு தலமார் தமிழ் ஞான சம்பந்தன் தன் சொன்ன கலைகள் இவை வல்லார் கவலை கலைவாரே. புதன்கிழமை, 5ஆம் திருமுறை, தலம் திருவெண்காடு. பாலையாடுவர் வன்மறை ஓதுவர் சேலையாடிய கண்ணுமை வங்கனார் வேலையார் விடமுண்ட வெண்காடற்கு மாலையாவது மாண்டவரங்கமே. இராவணம் செய்ய மதிப்பற்றவை இராவணம் உடையாந்தனை உள்குமின் இராவணந்தனை உந்தி அருள் செய்த இராவணன் திருவெண்காடடைமினே. பெருமிழலை குடும்ப நாயனார், இசைஞானியார், அமிர்தலிங்க சுவாமிகள், சேவுகானந்த சுவாமிகள், அப்பைய தீட்சிதர், வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம், திருவேடகம், திருக்கடையூர், திருவெண்காடு, திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆடை வடிவ சித்திரம் விண்மீன் 5ஆம் திருமுறை. தருக்கி வெட்பது தாங்கிய விங்கு தோளரக்கனாருடல் ஆங்கு ஓர் விரலால் நெறித்து நீலக்குடி அரண் பின்னையும் இரக்கமாய் அருள் செய்தனன் என்பரே. சிவஞான போதம். செம்மலனுந்தாள் சேரலொட்டா மழங்கழி என்பருடுமரி மாளரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே. ஆதீனப்பணுவல். வைராக்கிய தீபம் 40. இருவகைப் பற்றில் ஒருவனே ஞானி எனப்படில் புறப்பற்றதேனும் ஒருபுதல் இளரும் எவனம் அப்பெயற்கு உரியர் வேறொன்றுமில் கொடியும் தரும் இலை மலர் காயனின் அகப்பற்றில் தவறுபுறப்பற்றையும் தனவார் மறிவினும் அஃது ஓரோர் வேறென்றீர் மலர் கொடி வாடுராவகையே. 19. அன்னலே உன்னை அகம் மகிழ்ந்தெய்திடும் புண்ணிய பெரும்பனி பொருந்திடச் செந்தமிழ் உண்மை மறையென உணர்த்தும் முத்தம பின்னொரு பாகனை பேணிய திருவனி என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.